சிவப்பு அரிசியில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புட்டு மாவு அரிசியிலேருந்து நானே ரெடி பண்ணிட்டேன். அரிசி வாங்கிட்டு வந்து நல்லா களைஞ்சிட்டு காய வச்சுக்கணும். ஃபேனுக்கு அடியில் ஒரு காட்டன் துணியில் காய வச்சிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும். ஒரு 10-15 நிமிஷத்தில் நீங்கள் அந்த அரிசியை பிடிச்சி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். அப்புறம் நீங்கள் மிக்சியில் திரிச்சிக்கங்க. மாவை நீங்கள் மிக்சியில் சுற்றி விடும்போது ஏலக்காவையும் சேர்த்து போடுங்க. அப்போ வாசமாக இருக்கும். அப்புறம் லேசாக வறுத்துக்கணும், ரொம்ப கறியை விடாமல் ஆவி வர அளவுக்கு ஒரு சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வறுக்கிறதுனால அது கெட்டு போகாமல் இருக்கும், கொஞ்ச நாள் நம்ம வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் மாவை நீங்கள் விரவும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, நிறைய ஊற்றக்கூடாது. தண்ணி தெளித்து தான் விரவணும். உதிரியாக விரவுங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும். அப்போ டைஜஷனுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். அப்புறம் உப்பு சேர்த்து விரவுங்க. அப்போ மாவு முதலே உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து விரவி வச்சுக்கோங்க. திருப்பி நீங்கள் 15 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அவிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னும் கூட தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பண்ணிக்கோங்க. எவ்வளோ உதிரியாக இருக்கோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வேக வைக்கும்போது நான் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டிருக்கேன். அது இல்லாமல் எப்படினாலும் நான் தேங்காய் பாலும் ரெடி பண்ணி தான் எப்போயும் சாப்பிடுவேன். ஏன்னா தேங்காய் பால் உடம்புக்கு நல்லது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது பண்ணிக்கலாம். சில பேர் நெய் கூட சேர்த்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எது இஷ்டமோ அதை சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தும் சாப்பிட்லாம், நெய் இல்லாமல் கூட சாப்பிட்லாம். இந்த சிவப்பு அரிசியில் சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு நிறமி. அது பொதுவாக அந்த கருப்பு, சிவப்பு இந்த மாதிரி நிறமாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் எல்லாம் நிறமிகள் இருக்கும். நிறத்தை கொடுக்கக்கூடிய நிறமிகள், பிக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த பிக்மெண்ட் ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய இது இருக்குது. இதில் அந்த பெனிஃபிட் நிறைய இருக்குது. ஃபைபர் இருக்குது. அதனால் மலச்சிக்கல் வராது இதை சாப்பிட்றதுனால. எலும்புக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப ஆரோக்கியமான உணவு, சீக்கிரம் செஞ்சுக்கலாம். மாவு மட்டும் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணால் போதும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.